எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கம்மியான விலையில் ஒரு அழகான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க. இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க, என்ன விலையில் இருக்குது, மாடு கண்ணினி எத்தனை நாள் ஆகுது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சூப்பரான முகலட்சணம் கொண்ட மாடுங்க. ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது. இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டர் கறவை ஆவரேஜாக தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. கறவை 100% கேரண்டிங்க. காம்புக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. 4 காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு. இந்த மாடு கண்ணினி இன்றோடு 3 நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க. அழகிய காலக்கன்று இன்றைக்கு மாட்டை பொறுத்த அளவில் தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது. மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க. கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு பால் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க வண்டி வசதி இருக்குங்க. எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வரும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. அதே மாதிரி மாடு நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு, கறவைக்கு காலை நகர்த்தாது, ஒரு அடி கூட காலை தூக்காது அப்படின்றாங்க. 10-12 லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றாருங்க. இந்த மாட்டுக்கு பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா வெறும் 39,500 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நண்பர் ஐயனார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டின்ற கிராமம்.